பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பிலதெல்பியா ஊழியங்களின் சார்பாக வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய கிருபைகளை நாம் எப்பொழுதும் தேவனிடத்தில் வாஞ்சிப்போம். ஆண்டவர் அவருடைய கிருபையினாலே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய மிக விருப்பமான காரியங்களில் ஒன்று, அவரால் உண்டாக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நம்மோடு கூட அவர் எப்பொழுதும் இருக்க வேண்டும், வாசம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனவே ஆதாமி ஏவாளையும் முதலாக உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு பகலிலே குளிர்ச்சியான வேளையில அவர்களோடு உலாவினார் என்று வேதத்தை நாம் பார்க்கிறோம். முதலாக உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் முதற்கொண்டு இந்த நாள் வரையிலும் இனிமேலும் அவர் மனிதர்களோடு வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி தேவன் ஒரு மனிதனோடு வாசம் பண்ணுவார் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றங்கள் எப்படியாக இருக்கும், அவன் எவ்வளவு பேருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவான் என்பதை வேதத்தில் நாம் பார்க்க போகிறோம். வேதத்தில் உள்ள ஏராளமான பரிசுத்தவான்களிலே யோசேப்பு என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புத்தகம் 39வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. யோசேப் என்ற தெய்வ மனிதனை பார்க்கும் பொழுது யோசேப்பின் மீது தேவனுடைய தரிசனம் இருந்தது. யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே பகைக்கப்பட்டார். தன் சொந்த சகோதரர்கள் யோசேப்பை எகிப்து தேசத்திற்கு அடிமையாக விற்று போட்டார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு மோசமான வாழ்க்கை எதுவென்றால் அடிமையாக இருப்பதுதான். ஏனென்றால் ஒரு வேலை செய்கிறவர்களுக்கு அந்த வேலை இத்தனை மணி நேரம் இவ்வளவு கஷ்டங்கள் என்பது தெரியும், இவ்வளவு வருமானம் என்பது தெரியும். ஒரு வியாபாரம் பண்ணுகிறவர்களுக்கு அந்த வியாபாரத்தை குறித்து அதனுடைய காரியங்களை குறித்து அறிந்திருக்க முடியும். ஆனால் ஒரு அடிமை என்பவன் அவனுடைய வாழ்க்கையை குறித்து எதையுமே தீர்மானிக்க முடியாது. அவருடைய வாழ்க்கை மிகவும் ஒரு மோசமான சூழ்நிலைமையில் இருக்கும். எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் பாடுபட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். அதே போல யோசேப்பு போத்திபார் என்ற எகிப்து தேசத்தானுடைய ஒரு அரண்மனையில ஒரு பெரிய ஒரு சேனாதிபதி, எகிப்து தேசத்தினுடைய ராஜாவினிடத்தில் மிக முக்கியமான இடத்துல இருந்த போத்திபாருடைய வீட்டிற்கு யோசேப்பு அடிமையாக கொண்டு போகப்பட்டான். அங்கு ஏராளமான அடிமைகள் இருந்தார்கள். அதில் யோசேப்பும் ஒரு அடிமையாக இருந்தான். ஆனால் அதில் விசேஷமான காரியம் என்னவென்றால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இப்பொழுது யோசேப்பு இருக்கிற இடம் ஒரு வீட்டிலே அடிமையாக இருக்கிறார். அடிமையான வேலைகளை செய்து கொண்டு ஒரு மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். ஆனால் வேதவசனம் சொல்லப்படுகிறது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நாம் நினைக்கலாம், ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் எனக்கு ஏன் இந்த கஷ்டங்கள்லாம் இருக்கிறது என்று கிதியோனை போல நாம் கேட்கலாம். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்று தூதன் கிதியோனை பார்த்து சொன்ன பொழுது கிதியோன் சொன்னார், கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவை எல்லாம் எங்களை நடப்பானேன். மீதியான் தேசத்திலிருந்து வந்து எங்களை எல்லாவற்றையும் பறித்து கொண்டு போகிறார்களே என்று அவன் நினைத்தான். இங்கே கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆனால் யோசேப்பு எங்கு இருந்தார் என்றால் அடிமையாக ஒரு வீட்டிலே இருந்தார். தேவ பிள்ளையை, உன்னுடைய வாழ்க்கையில
தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னுடைய எல்லா சூழ்நிலைமையில கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒருவேளை இன்றைக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலைமை இருக்கலாம், என்ன பண்ணுவது என்பது தெரியாமல் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உன்னோடு கூட தேவன் இருக்கிறார். எனவே தேவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராக இருக்கிறார். அவன் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். ஒரு தேவ பிள்ளையோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் அவன் காரியத்தை செய்து முடிக்கிறவனா இருக்கிறான். அவனிடத்தில் எந்த காரியத்தை கொடுத்தாலும் அந்த காரியத்தை ஆசீர்வாதமாக ஜெயமாக முடித்து கொடுக்கிறவனா இருப்பான். ஒருவேளை அவன் அடிமையாக இருக்கலாம், ஆனால் அவனிடத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை கர்த்தர் அவனை கொண்டு ஆசீர்வதித்தார். இதை அந்த போத்திபார் என்ற அவனுடைய எஜமானன் பார்க்கிறான். அந்த இடத்துல ஏராளமான அடிமைகள் இருந்தார்கள். ஆனால் யோசேப்பு வந்ததற்கு அப்புறமாக போத்திபாருக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பித்தது. அவனுடைய வீட்டிலே, அவனுடைய வருமானத்தில், அவனுடைய வேலையில ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறான், ஒரு பெருக்கத்தை பார்க்கிறான். எதனால் நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது இந்த யோசேப்பு நிமித்தமாக தான் நடக்கிறது என்பதை போத்திபார் கண்டு கொண்டான். ஏனென்றால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடினால அவன் செய்தவை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற ஆரம்பித்தது. அவன் சொல்லுகிறான் கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு எஜமான் பார்க்கிறான். யோசேப்போடு கூட இருக்கிறவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை, ஏனென்றால் அவர்களும் அடிமைகள் தான். ஆனால் அவருடைய எஜமான் பார்க்கிறான் கர்த்தர் இந்த யோசேப்போடு இருக்கிறார். இவன் அடிமையாக வாங்கப்பட்டவனாக இருந்தாலும் இவனுடைய விசேஷம் இருக்கிறது, இவனுடைய எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. என்னவென்று பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிறான் யோசேப்போடு அவனுடைய தேவனும் வந்திருக்கிறார். யோசேப்பு மாத்திரம் வரவில்லை, அவனை உண்டாக்கின தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை அவருடைய எஜமான் பார்க்கிறான். ஏனென்றால் ஆசீர்வாதங்கள் பெருகுகிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், தேவ பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒருவேளை ஒரு கஷ்டமான சூழ்நிலைமையில இருந்து கொண்டு நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருந்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நீ கேட்கலாம், என்னால் இத்தனை பேருக்கு நன்மை நடக்கிறது, நான் வேலை செய்கிற இடத்துல, வியாபாரம் பண்ணுகிற இடத்துல, எல்லாவற்றிலும் என் நிமித்தமாக இத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. ஏனென்றால் யோசேப்பு எவ்வளவு பெரிய பொறுப்புள்ளவனா இருந்தாலும் அவன் இன்னும் எகிப்து தேசத்தில் போத்திபாருடைய வீட்டில் அடிமையாக தான் இருக்கிறான். அவன் அடிமையினுடைய ஸ்தானத்தில் தான் அவன் இருந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அவன் நிமித்தமாக எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கர்த்தர் காலங்களையும் சமயங்களையும் நமக்காக மாற்றுகிறவராக இருக்கிறார். தாவீது சொல்லுகிற என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. தேவன் சகலவற்றை அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். யோசேப்புக்கு இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அடிமையா இருந்தாலும் அந்த இடத்துல அவன் ஒரு உயர்வுக்கு வருகிறான். போத்திபாருடைய மனைவி அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் மீது குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறபடினால போத்திபார் கோபம் கொண்டு அவனை சிறைச்சாலையில் அடைக்கிறான். இப்பொழுது செய்யாத தவறுக்கு யோசேப்பு சிறைச்சாலைக்கு போகிறான். ஆனால் அந்த இடத்திலும் பார்க்கும் பொழுது அங்கே யோசேப்பை கர்த்தர் பெரிய தலைவனாக வைத்தார். 21வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமா இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. இப்பொழுது யோசேப்பு சிறைச்சாலைக்கு போகிறார். செய்யாத தவறுக்காக, பரிசுத்த வாழ்க்கை நிமித்தமாக ஏற்பட்ட சோதனை நிமித்தமாக சிறைச்சாலைக்கு போகிறார். ஆனால் அந்த இடத்திலும் சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். ஏனென்றால் இப்பொழுது கர்த்தர் யோசேப்போடு சிறைச்சாலையில் இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்று பாருங்கள். கர்த்தர் யோசேப்போடு அடிமையா யோசேப்பு இருந்த பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். இப்பொழுது சிறைச்சாலைக்கு யோசேப்பு போகிறான். அங்கேயும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். நம்மை உண்டாக்கின தேவன் நம்மை விட்டு ஒருபோது விலகுகிற தேவன் அல்ல. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்ல இருக்கிறார். நம்மோடு கடைசி பரியந்தம் வருகிறவர், நமக்கு துணை நிற்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஒருவேளை கஷ்டமான சூழ்நிலைமைகள் வரும்போது ஆண்டவர் என்னோடு கூட இல்லையா என்று நாம் நினைக்கலாம். நம்முடைய கஷ்டங்களை நம் நிமித்தமாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். நம்மோடு கூட அவர் எப்பொழுதுமே வாசமா இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அந்த இடத்துல வேதவசனம் சொல்லப்படுது, இப்ப சிறைச்சாலை தலைவனும் கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்பதை அவன் பார்க்கிறான். ஒரு தேவ பிள்ளை போகிற இடத்திலெல்லாம் தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை கர்த்தர் அவன் மூலமாக நிரூபிக்கிறவராக இருக்கிறார். எலியா சொல்லுகிறார், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதை நீர் இன்றைக்கு நிரூபித்தருளும் ஆண்டவர் என்று சொல்லி அவன் செபித்த பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்கினது. அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகள் எங்கு போனாலும் அங்கு கர்த்தர் அவங்களோடு கூட இருக்கிறார் என்பதனுடைய அடையாளமாக அந்த இடத்தில் ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுகிறார். இப்பொழுது சிறைச்சாலை தலைவன் பார்க்கிறான்,
கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்பதை அவன் பார்க்கிறான். ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக நம்மை நிற்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். தேவன் எந்த மனிதனோடு கூட இருக்கிறார், அவன் போகிற இடங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அந்த இடத்தில் அவன் உண்மை உத்தமமாய் அவன் உழைக்கிறான். அவன் நிமித்தமாக அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். சிறைச்சாலைக்கு போகும் பொழுதும் கர்த்தர் யோசேப்போடு சிறைச்சாலைக்கு போகிறவரா இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் பலவீனங்களோடு வியாதியோடு நீங்கள் படுத்த படுக்கையாக இருந்து கொண்டு இருக்கலாம். கடன் பிரச்சனைகளினால கஷ்டத்தினால தவித்து கொண்டு இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது, இனி என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்றால் நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். சிறைச்சாலை தலைவனும் யோசேப்போட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்தபடியினால அவன் எதை செய்தானோ அதை பற்றி அவன் ஒருபோதும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தான். இப்பொழுது மூன்றாவதாக ஆதியாகமத்தின் புத்தகம் 40வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது பானபாத்திரக்காரர்கள் என்று சொல்லப்படுகிற 2 பேர் எகிப்து ராஜாவிற்கு வலதுபுறமாக இடதுபுறமாக இருக்கிற முக்கியமான 2 பேர் செய்த தவறுகளின் நிமித்தமாக அவர்கள் சிறைச்சாலைக்கு வருகிறார்கள். அந்த சிறைச்சாலையில் அவர்கள் சொப்பனங்களை காண்கிறார்கள். அந்த சொப்பனங்களுக்கு பதில் தெரியாமல் அவர்கள் திகைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்பொழுது யோசேப்பு அவர்களுக்கு அவன் சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை தெரிவிக்கிறான். அவன் சொன்னது போலவே அந்த சொப்பனம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. ஒருவன் மறுபடியும் ராஜாவினிடத்தில் பானபாத்திரக்காரனாய் போகிறான், ஒருவன் மரண தண்டனை அடைகிறவனா இருக்கிறான். அப்பொழுது யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரனிடத்தில் சொல்லுகிறான், நான் இந்த சிறைச்சாலைக்கு வருவதற்கு எந்த தவறும் செய்யவில்லை, எனவே நீர் வாழ்ந்திருக்கும் பொழுது என்னை கொஞ்சம் நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். ஆனால் அந்த பானபாத்திரக்காரன் அவனை மறந்து விட்டான் என்று ஆதியாகமத்தின் புத்தகம் 40வது அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது அடுத்தபடியாக நேரடியாக இப்பொழுது தேவன் யோசேப்பை உயர்த்துகிற நேரம் வந்திருக்கிறது. அவன் அடிமையாக இருந்தபொழுது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் சிறைச்சாலையில் இருந்தபோது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இப்பொழுது தேவன் யோசேப்பை பார்வோனினுடைய அரண்மனைக்கு கொண்டு போகும்படியாக பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை வெளிப்படுத்துகிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 41வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அந்த சொப்பனத்திற்கு எகிப்து தேசத்தில் விளக்கம் சொல்வதற்கு ஒருவரும் இல்லை, யாருமே இல்லை. எகிப்து தேசம் அன்றைக்கு ஒரு பெரிய வல்லரசு நாடுகளில் ஒன்றாக இருந்தது. எகிப்தியர்கள் மூலமாக நிறைய காரியங்கள் அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனாலும் யோசேப்பு நிமித்தமாக கர்த்தர் அந்த இடத்திற்கு கொண்டு போக வேண்டும். அந்த இடத்துல அந்த எகிப்தின் ராஜாவிற்கு வந்த சொப்பனத்திற்கு ஒருவராலும் பதில் சொல்ல முடியவே இல்லை. அப்பொழுதுதான் இந்த பானபாத்திரக்காரன் சொல்லுகிறான், நான் செய்த தவறு இப்பொழுதுதான் எனக்கு வருகிறது என்று சொல்லி யோசேப்பை குறித்து பார்வோனிடத்தில் சொல்லுகிறான். பார்வோனிடத்தில் இப்பொழுது யோசேப்பு அவர் போகிறார். இப்பொழுது சிறைச்சாலையிலிருந்து நேரடியாக அரண்மனைக்கு யோசேப்பு கொண்டு போகப்படுகிறார். தேவ பிள்ளையே, கஷ்டத்தில் ஒருவேளை நீ இருந்தால் இந்த கஷ்டமே உன்னுடைய வாழ்க்கையாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்காக ஒரு பெரிய உயர்வை தேவன் வைத்திருக்கிறார், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த கஷ்டத்தில் உண்மையும் உற்சவமாய் நீ உழைத்து கொண்டு இருக்கும் பொழுது அவை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டான், அவன் வாழ்க்கை இதோடு முடிந்தது என்று யோசேப்பு நினைத்திருக்கலாம். ஏனென்றால் அடிமை வாழ்க்கை எவ்வளவு கொடூரமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சிறைச்சாலை வாழ்க்கை அதுவும் ஒரு கொடூரமான வாழ்க்கையா இருந்தது. செய்யாத தவறுக்கு அவன் சிறைச்சாலைக்கு போனான், ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இப்பொழுது தேவன் நேரடியாக பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகிறான். பார்வோனுக்கு எல்லாவற்றிலும் தேவன் யோசேப்பின் மீது தயவு வைக்கும்படியாக கர்த்தர் கிரியை செய்கிறார். பார்வோனுடைய சொப்பனத்திற்கு யோசேப்பு மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய பதிலை கொடுக்கிறார். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பிக்கிறான். அவன் அழைக்கப்பட்ட பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதி உத்தரமாக, நான் அல்ல, தேவனே உங்களுக்கு மங்களகரமான பதிலை கொடுப்பார். யோசேப்பினுடைய அந்த வார்த்தை சொல்லுகிறான், உங்களுடைய சொப்பனத்திற்கு நான் அல்ல, தேவனே உங்களுக்கு பதில் கொடுப்பார் என்று அந்த பதிலை, அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை பார்வோனுக்கு அவன் விளக்கி சொல்லுகிறான். யோசேப்பு ஆதியாகமத்தின் புத்தகம் 41வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்படி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். தேவ பிள்ளையே, உனக்காக ஒரு மிகப்பெரிய உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். ராஜாவினுடைய
அடுத்த ஸ்தானத்திற்கு யோசேப்பு போகிறான். யோசேப்பை தேவன் ஆசீர்வதிக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை செம்மையாக நடத்தி உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னை மேன்மையான இடத்திற்கு கொண்டு போய் நிறுத்தப் போகிறீர் ஆண்டவரே என்று நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்வாராக. வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, பரலோக பிதாவே, நாங்களும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளையிலும் ஆண்டவரே, யோசேப்பை குறித்து நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரே. எல்லாவற்றிற்கான கர்த்தர் யோசேப்போடு இருந்தீர். யோசேப்பினுடைய வாழ்க்கையை குறித்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பேசக்கூடிய அளவுக்கு கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். நம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் கஷ்டங்களிலும் பிரச்சனைகளிலும் ஆண்டவரை தவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறதை நிரூபிக்கும்படியாக அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் கொடுப்பீராக. நாம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி. சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹை ரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.